ஹலோ. இங்கே தான்ப்பா வெங்கம்பாக்கத்தில் இருக்கேங்க. எங்கங்க 25 வருஷமா வீடு பார்த்துட்டு இருக்கேன். ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. இங்கே ப்ரோகான் பில்டர்ஸ் இவரை நான் யூடியூப்ல பார்த்துருக்கேனே. சரி சரி, கொஞ்சம் ஃபோன் வைங்க, நான் என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் இருங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க சஞ்சயா? ஆமா ஆமா. நீங்க ப்ரோகான் உங்க பேர் வினோத் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க தான் இப்ப கால் பண்ணது இல்லைங்களா? ஆமா சார், நான் நம்பரை பார்த்து கால் பண்ணேன் ஆக்சுவலா. சரி. உங்க ப்ராஜெக்ட் நிறைய இங்கே பார்த்தேன், லோக்கல் நிறைய பண்றீங்க. சரி சரி, அதான் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். நம்ம ப்ராஜெக்ட் எங்கே சார் போயிட்டு இருக்கு இப்போ? சார் நம்ம மெயினாக அந்த மப்பேடு வெங்கம்பாக்கம் இந்த சர்க்கிள் தான் ஃபுல்லாகவே பண்ணுறோம். சரி சரி. எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. இப்போ கூட அந்த லொக்கேஷனில் ஒரு 10 வீடு பண்ணுறோம். உங்க ரிக்வயர்மெண்ட் என்ன சார்? வீடு எப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 20 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் சார் வீடு. 20 வருஷம் வீடு பார்க்குறீங்க? ஆமா, விருகம்பாக்கத்தில் பார்த்தேன், அப்புறம் வடபழனியில் பார்த்தேன், அதுக்கப்புறம் கடைசியாக குரோம்பேட்டில் பார்த்தேன். அங்கேயே ரேட் ஏறிச்சு. அப்படியே தாம்பரத்தில் பார்த்தா தாம்பரத்துலேயும் ரேட் ஏறிச்சு. வெங்கம்பாக்கம் வந்திருக்கேன், எப்படியாவது இப்பயாவது வீடு முடிக்கணுன்ற ஒரு இதில் வந்திருக்கேன். சரி, முடிச்சிடலாம் சார். கண்டிப்பாக பார்த்தேன். கண்டிப்பாக உங்களை பார்த்து ஒரு சந்தோஷம். வாங்க பிளானை பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக சார். சரி, என்னன்னு தெரியல, திடீர்னு வேலை செய்ய மாட்டேங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்க. சொல்லுங்க சார். ப்ராஜெக்ட்லாம் பார்த்து நல்லா இருக்கு, நல்லா பெருசா இருக்கு. நல்லா இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பக்கத்துலேயே பார்க் இருக்கு பின்னாடி. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். சரி. பட் இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சொல்லணும். எத்தனை இந்த ப்ராஜெக்டில் எத்தனை வீடு நீங்கள் கட்டுறீங்க, என்ன மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, ஸோ எப்படி இருக்குது டீட்டெயில்ஸாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்கு. ஒன்றும் இல்லை, இந்த ஏரியா வந்து வெங்கம்பாக்கம் லொக்கேஷன். ஓகே. இது ஏன் இவ்வளோ பீக்காக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு 3 விஷயம் சொல்லலாம் சார். ஓகே. மெயினாக பார்த்தீங்கன்னா வண்டலூர், பெருங்குளத்தூர், அப்புறமா வந்து வேளச்சேரி மெயின் ரோட். இது மூணுத்துக்குமே நியரஸ்ட் ஜங்ஷன் பாயிண்ட்னா இதுதான். ஓகே. இதுல மெயினா பாத்தீங்கன்னா இப்ப தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ஓகே அது டெவலப் ஆனதால பெருங்குளத்தூர்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல இங்க வந்துடலாம். ஓகே. இப்ப புதுசா போட்டுருக்காங்களா இந்த பெருங்குளத்தூர்ல இருந்து வண்டலூர் ஸ்ட்ரைட்டா? 150 அடி ரோடு அது. ஆமா, பெரிய ஜிஎஸ்டில இருந்து வேளச்சேரி மெயின் ரோடு கனெக்ட் பண்றாங்க. ஓ ஃபைன். ஓகே. இன்னொரு பெரிய விஷயம் சொல்லட்டுங்களா? ஓகே சொல்லுங்க. சரி, யாரும் விஷயம் சொல்லிருக்க மாட்டாங்க. ஓகே. மெட்ரோ காரிடார் வந்து அதுல வரப்போகுதுங்க ஒண்ணு. அப்படிங்களா? மெட்ரோ ட்ரெயின் அதுல இருந்து மேடவாக்கம் கூட்டு ரோடுக்கு ஜாயின் பண்ண போறாங்க. ஓகே. இன்னொன்னு வண்டலூர்ல இருந்து வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல கேளம்பாக்கத்துல இருந்து கேளம்பாக்கம் ஓகே ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ அது ரெண்டுத்துக்கும் சென்டரா இருக்க ஏரியா தான் நம்ம ஏரியா. ஓ ஓகே சார். ஓகே, வெரி குட். நல்ல ஏரியா தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வாட்டி நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க வீடு வாங்குறதுக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. சொல்லுங்க சார், இப்போ என்ன ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம வீடு இருக்கு சார்? எத்தனை பெட்ரூம், எத்தனை பிஹெச்கே, என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு? இது பாத்தீங்கன்னா லேண்ட் ஏரியா வந்து ஒரு 1006 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. 1006. ஓகே. நார்த் ஃபேசிங் இருக்கு, சவுத் ஃபேசிங் இருக்கு. வெரி குட். பில்டப் பாத்தீங்கன்னா ஒரு 1854ல ஓகே ஒரு 4 பெட்ரூம் பிளான் பண்றோம். 4 பெட்ரூம் பிளான். வாவ். எல்லாமே வாஸ்து படி நம்ம பிளான் போட்டிருப்போம். நீங்க ஃப்ரண்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 28 அடி இருக்கும், லென்த் பாத்தீங்கன்னா 36 அடி இருக்கும். ஓகே. நீங்க சொல்றது வந்து பிளாட் சைஸ் வந்து 1006 ஸ்கொயர் ஃபீட், 28க்கு 36 நார்த் ஃபேசிங். ஓகே. அதுல வீடு பாத்தீங்கன்னா 4 பெட்ரூம் நம்ம பிளான் பண்றோம். ஓகே. கீழே ஒரு ஹால் பெட்ரூம், கிச்சன், அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் வித் ஒரு பெரிய பெரிய பால்கனிஸ் பிளான் பண்ணியிருக்கோம். நைஸ் சார். இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஆக்சுவலாக நீங்கள் கட்டுறீங்க, உங்கள் ஸ்டைல் உள்ள பார்த்தேன், நல்லா இருந்தது, எல்லாமே வித் ப்ரெசென்ட் லுக் நல்லா இருந்தது. பட் எங்கள் ரெக்யர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸாக உங்களால் பண்ண முடியுமா? பண்ணலாம் சார், அதுவும் பிளான் பண்ணலாம். ஓகே. சப்போஸ் நீங்கள் சவுத் ஃபேசிங் எடுத்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கண்ணா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கஸ்டமர் ஃபர்ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். ஓகே. அவரோட மெயின் இன்டென்ஷன் ரெண்டல் மட்டும் தான். ஃபைன். அதனால ஒரு 3 டபுள் பெட்ரூம் பிளான் பண்ணி அவர் கொடுத்துருக்கோம். ஓகே. அதே மாதிரியே உங்க இன்டென்ஷன் அதுவா இருந்ததுன்னா அது ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இதில் பிளான் பண்ணலாம். இப்போ என்னோட ரெக்கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கிங் ப்ளஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டூப்ளெக்ஸ் வீடு மாதிரி கட்டிட்டு தேர்ட் ஃப்ளோரில் மட்டும் ரெண்ட்டுக்கு விட்ற மாதிரி கூட பண்ணலாங்களா? பண்ணலாம் சார். ஏன்னா இப்போ தாம்பரம் கார்பரேஷன் வந்து G+3 வரைக்கும் அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஓகே. CMD லிமிட்ல இருக்கிறதால. ஸோ அதனால G+3 அப்ரூவல் வாங்கிட்டு கீழே ஃபுல்லாக பார்க்கிங் விட்டு கூட G+3 கட்டலாம். ஓகே. நம்ம 3 போர்ஷன் ரெண்டல் விடலாம். ஒரு போர்ஷனும் மினிமம் ஒரு 18 to 20,000 கேரண்டியாக கிடைக்கும் ரெண்டல் ரிட்டர்ன்ஸிங்க. ஓகே, சூப்பர். இந்த மாதிரி 3 வீடுனா நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட இஎம்ஐக்கு நீங்கள் கேரண்டி தரீங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்குற உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு அமையும். கண்டிப்பா சார். அதுக்கான கேரண்டி வந்து ப்ரோகான் பில்டர்ஸ் வந்து கிடைக்கும். கண்டிப்பா சார். கண்டிப்பாக வந்து வீடு வாங்குங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.